ஆன்மீகம் எனும் அபூர்வ கலையால் ஒன்றிணைந்த திரு ஆவினன்குடி ஆஸ்ட்ரோ நேயர்களே, அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கங்கள். இதேபோல் எதிர்கால ஜோதிட கணிப்புகளை நீங்கள் தவறிடாமல் தொடர்ந்து பார்க்க வேண்டுமென்றால் கீழே இருக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அமர்த்தி மறக்காமல் உங்கள் திரு ஆவினன்குடி ஆஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். தனுசு ராசியில் பிறந்த அன்பர்களே, இன்றைய பலன்களை பார்ப்பதற்கு முன்பாக வினை தீர்க்கும் வேலவனை மனதார பிரார்த்தனை செய்துவிட்டு தொடங்கலாம். ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி, ஓம் முருகா போற்றி. என்னை ஆட்கொண்டு காக்கும் முத்துக்குமரனே போற்றி. நிச்சயமாக உங்களுக்கு இனி நன்மைகள் மட்டுமே சூழப்போகிறது. நீங்கள் எந்நாளும் சத்தியத்தின் வழி நடப்பவர்கள், நேர்மையை தவறாதவர்கள். அநீதியான காரியங்களுக்கு ஒருபோதும் துணை போகாத உங்கள் குணம் உங்களை உயர்த்தும். தான் மட்டும் வாழ்ந்தால் போதும் என்ற குறுகிய எண்ணம் அற்றவர்கள் நீங்கள். உங்களை சார்ந்தவர்களும் இந்த சமூகம் செழிக்க வேண்டும் என்ற பொதுநல தொண்டே உங்கள் நோக்கம். கூர்மையான அறிவுத்திறன் கொண்ட உங்களை எவரும் அவ்வளவு எளிதில் வஞ்சித்திட முடியாது. உங்களுக்கு இணை நீங்கள்தான். எதையும் சாதிக்கும் வல்லமையும் எதையும் துறக்கும் துணிச்சலும் உங்களிடம் சரிசமமாக உள்ளது. மிக எளிமையாக மற்றவர்களுடன் பழகும் தன்மையால் உங்களுக்கு மிக நீண்ட நண்பர்கள் வட்டம் எப்போதும் உண்டு. இத்தகைய உயரிய பண்புகளை கொண்ட தனுசு ராசிக்காரர்களே, அனைவரும் நலமாக இருக்கிறீர்களா? என்னங்க நீங்கள் வாழ்க்கையில் இவ்வளவு போராட்டங்களை சந்தித்துக்கிட்டு இருக்கும் எங்களை போய் ஆரோக்கியமாக இருக்கீங்களான்னு கேட்குறீங்களே என்று நீங்கள் நினைப்பது எனக்கு புரிகிறது. கவலை வேண்டாம். உங்கள் வாழ்வில் சூழ்ந்திருக்கும் இருண்ட மேகங்கள் விலகி வசந்த காலம் தொடங்கப் போகிறது. உங்களை மதிக்காமல் ஒதுக்கி தள்ளிய உறவுகள் உங்களின் அருமையை உணர்ந்து மீண்டும் உங்களை தேடி வரப்போகிறார்கள். சுப நிகழ்வுகளும் மாற்றங்களும் மங்கள செய்திகள் உங்கள் இல்லத்தை தேடி வரும். உடல் ரீதியாக இருந்த உபாதைகள் நீங்கி புத்துணர்ச்சி பெறுவீர்கள். நெடுநாட்களாக திருமண தடையால் வருந்தியவர்களுக்கு மனதிற்கு பிடித்தவரன் அமைந்து இல்லற வாழ்வு கைகூடும். மழலை செல்வம் வேண்டி காத்திருப்பவர்களுக்கு புத்திர பாக்கியம் உண்டாகும் யோகம் கனிந்து வந்துள்ளது. அரசியல் துறையினர் மேலிடத்தின் உத்தரவுகளுக்கு மதிப்பளித்து நடப்பது உங்கள் பதவிக்கு வலு சேர்க்கும். கலைத்துறையினர் சர்வதேச அளவில் இயங்கும் புதிய நிறுவனங்கள் மூலம் உங்களுக்கு பிரம்மாண்ட வாய்ப்புகள் காத்திருக்கின்றன. மாணவ செல்வங்கள் சக மாணவர்களுடன் இணக்கமாக செயல்படுவது வெற்றியை தரும். கல்வியில் சிறந்து விளங்குவீர்கள். பொருளாதார முன்னேற்றம் உங்கள் நீண்டகால கனவுகள் நனவாக போகும் மாதம் இது. பணப்புழக்கம் சீராக இருக்கும். இதுவரை அடுத்தவர்களிடம் உதவி கேட்டு நின்ற நிலை மாறி இன்று நீங்களே மற்றவர்களுக்கு கடன் கொடுக்கும் அளவிற்கு பொருளாதாரத்தில் உயர்வடைவீர்கள். துயரம் கண்ணீர் போன்ற வார்த்தைகளுக்கு இனி உங்கள் அகராதியில் இடமில்லை. 2026 சந்திர கிரகணத்தின் தாக்கம். இந்த 26ஆம் ஆண்டு நிகழவிருக்கும் முழு சந்திர கிரகணம் கும்பராசியில் சம்பவிக்க உள்ளது. இது தனுசு ராசியினருக்கு ஒரு மாபெரும் திருப்பு முனையாக அமையும். கிரக மாற்றங்களால் சில எச்சரிக்கைகளை கடைபிடித்து அவசியம். காலம் மிக வேகமாக நகர்கிறது. நாம் ஒவ்வொரு அடியையும் நிதானமாக எடுத்து வைக்க வேண்டும். சொந்த அனுபவத்தில் அடிபட்டு தெரிந்து கொள்வதை விட பிறரின் வாழ்வியல் பாடங்களிலிருந்து கற்றுக்கொள்வதே புத்திசாலித்தனம். உங்கள் மனதில் இருக்கும் கடந்த கால கசப்பான வடுக்களை அடியோடு நீக்குங்கள். அச்சம், குழப்பம், சோகம் போன்ற தேவையற்ற உணர்வுகளை தூக்கி எறிந்தால் மட்டுமே நீங்கள் வெற்றி கொடியை நாட்ட முடியும். தொழில் மற்றும் வருமானத்திற்காக நீங்கள் திட்டமிட்டு செயல்படும் போது செல்வம் தானாகவே உங்களை தேடி வரும். நான் யார், என் இலக்கு என்ன போன்ற சுய பரிசோதனைகளை அடிக்கடி செய்து கொள்ளுங்கள். ஆன்மீக பரிகாரங்கள் வாரந்தோறும் செவ்வாய்க்கிழமைகளில் அருகில் உள்ள முருகப்பெருமான் ஆலயத்திற்கு சென்று தரிசனம் செய்யுங்கள். உங்கள் மனக்குறைகளை கந்தனிடம் முறையிடுங்கள். அவை பனி போல உருகி மறையும். கண் திருஷ்டி நீங்க உங்கள் முன்னேற்றத்தை தடுக்கும் திருஷ்டிகள் விலக சில எளிய முறைகளை மேற்கொள்ளுங்கள். அதிகாலையில் நீராடி இல்லத்தில் தீபமேற்றி வழிபடவும். ஓம் முருகா போற்றி என்ற மந்திரத்தை தினமும் 3 முறை உச்சரிக்கவும். சாம்பிராணி புகை மற்றும் கற்பூர ஆராதனை காட்டுவது எதிர்மறை ஆற்றலை நீக்கும். கல்லுப்பு, மிளகு கலந்து சுற்றி போடுவது மற்றும் எலுமிச்சை பழத்தோடு திருஷ்டி கழிப்பது நல்லது. வீட்டு வாசலில் துளசி செடி வளர்ப்பதும் கோலம் இடுவதும் நேர்மறை சக்தியை ஈர்க்கும். வீட்டில் உள்ள உடைந்த பொருட்கள், தேவையற்ற குப்பைகளை அப்புறப்படுத்துங்கள். வெற்றி ரகசியம் தேவையற்ற கோபத்தை குறைத்து முகத்தில் புன்னகையை ஏற்றுங்கள். மன அழுத்தம் தானாக குறையும். அப்போது உப்பு நீர் குளியல் மேற்கொள்வது உடல் மற்றும் மன தூய்மைக்கு உதவும். இயற்கைகளில் கொஞ்சம் இடங்களில் நேரத்தை செலவிடுங்கள். தியானம் மற்றும் மௌனம் ஆகியவை உங்கள் மன வலிமையை அதிகரிக்கும். சிறப்பு பரிகாரம் உங்களால் இயன்ற பார்வையற்ற குழந்தைகளுக்கு பேனா
பென்சில் அல்லது நோட்டு புத்தகங்கள் போன்ற சிறிய உதவிகளை செய்யுங்கள். இது நீங்கள் செய்த முன்வினை பாவங்களை குறைத்து உங்கள் வாழ்வை சொர்க்கமாக மாற்றும். நல்லதே நடக்கும். நல்லதே நினைப்போம். நன்மைகள் மட்டுமே நடக்கும். நீங்கள் கடன் தொல்லைகளால் தூக்கத்தை இழந்த காலம் இனி மலையேறிவிடும். எதிர்பார்த்த இடங்களில் இருந்து வரவேண்டிய நிலுவைத் தொகைகள் கைக்கு வரும். பண நெருக்கடி நீங்கி சேமிப்பு உயரும். ஒரு காலத்தில் மற்றவர்களிடம் கையேந்தி நிலை மாறப்போகிறது. வீட்டை எப்போதும் நறுமணத்துடன் வைத்திருங்கள். இது எதிர்மறை சக்திகளை அண்டவிடாது. வெள்ளிக்கிழமைகளில் மகாலட்சுமி வழிபாடு செய்வது ஐஸ்வர்யத்தை பெருக்கும். நிலைவாசலில் திஷ்டி கண்ணாடி அல்லது எலுமிச்சை மிளகாய் கட்டுவது பாதுகாப்பை தரும். மன அழுத்தத்தை குறைக்க தினமும் அமைதியாக அமர்ந்து தியானம் செய்யுங்கள். வீட்டில் உள்ள பழைய பொருட்கள் மற்றும் உடைந்த பாத்திரங்கள் மற்றும் பழுதடைந்த மின்சாதனங்களை உடனே அகற்றுங்கள். மற்றவர்களின் விமர்சனங்களை கண்டு தோண்டு விடாதீர்கள். உங்களை நீங்களே தாழ்வாக எடை போடாதீர்கள். நம்பிக்கையுடன் செயல்படுங்கள். கோபத்தை மட்டும் சற்றே தள்ளி வைத்தால் உங்கள் வெற்றி என்பது உறுதி. வாய்ப்பற்ற குழந்தைகளுக்கு அல்லது கண்பார்வை குறைபாடு உள்ள குழந்தைகளுக்கு உங்களால் முடிந்த உதவிகளை செய்யுங்கள். நல்ல எண்ணங்கள் விதைப்போம். நன்மைகளை அறுவடை செய்வோம். உங்களை விட்டு பிரிந்த சொந்தங்கள் உங்களின் மதிப்பை உணர்ந்து மீண்டும் இணைவார்கள். குறிப்பாக பங்காளிகள் மற்றும் உடன் பிறந்தவர்களுடனான பகை நீங்கும். சுப நிகழ்வுகள். குருவின் அருட்பார்வையால் தடைப்பட்ட திருமணங்கள் கைகூடும். எத்தனையோ பரிகாரம் செய்தும் புத்திர பாக்கியம் இல்லையே என்று ஏங்குபவர்களுக்கு இந்த ஆண்டு மங்களகரமான செய்தி தேடி வரும். அரசியல். மேலிடத்தின் அங்கீகாரம் கிடைக்கும். புதிய பொறுப்புகள் உங்களை தேடி வரும். திரைத்துறை மற்றும் ஊடகத்துறையில் இருப்பவர்களுக்கு பன்னாட்டு நிறுவனங்களின் தொடர்புகள் ஏற்பட்டு புகழின் உச்சிக்கு செல்வீர்கள். இனி நீங்கள் யாரிடமும் கடன் கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது. தனுசு ராசியினரே, காலம் உங்களுக்கு சாதகமாக மாறப்போகிறது. குழப்பங்களை தவிர்த்து நம்பிக்கையுடன் களமிறங்குங்கள். உங்கள் வெற்றிக்கு அந்த முருகப்பெருமான் எப்போதும் என்றென்றும் துணை நிற்பார். நல்லதே நினைப்போம். நன்மைகள் பெருகட்டும். வாழ்க்கை என்பது ஒரு விளையாட்டு மைதானம் போன்றது. அதில் உங்களை இறைவன் இறக்கிவிட்டு பார்த்து கொண்டிருக்கிறார். உங்கள் ஒவ்வொரு நகர்வும் உங்கள் நம்பிக்கையும் தான் உங்களுக்கென வெற்றியை தீர்மானிக்கப் போகிறது. இனி வரக்கூடிய காலங்களில் தடைகளை தகர்த்து சிகரங்களை தொடப்போகும் உங்களின் இந்த அற்புதமான பயணம் சிறக்க எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். மறந்து விடாதீர்கள், வரக்கூடிய செவ்வாய்க்கிழமைகளில் அருகிலுள்ள முருகப்பெருமான் ஆலயத்திற்கு சென்று உங்கள் மனபாரங்களை அவரிடம் இறக்கி வையுங்கள். உங்களால் இயன்ற மாற்றுத்திறனாளி குழந்தைகளுக்கு செய்யும் ஒரு சிறு உதவி உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை உண்டாக்கும். இந்த வீடியோ தொகுப்பு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் என்று நம்புகிறேன். இது போன்ற இன்னும் பல சுவாரஸ்யமான ஜோதிட தகவல்கள் மற்றும் ராசி பலன்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலை தொடர்ந்து பின்தொடருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் ஒரு லைக்கை தட்டிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் இதை பகிரவும். இதுவரை நமது ஆன்மீக குடும்பத்தில் இணையாதவர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐக்கானை கிளிக் செய்து கொள்ளுங்கள். மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோ பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பிற்குரிய ஜோதிட நண்பன். நல்லதே நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி. வணக்கம்.